அது ஒரு நல்ல கோடைக்காலம். ஒரு எறும்பும் வெட்டுக்கிளியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. வெட்டுக்கிளி சோம்பேறித்தனமா நாள் முழுவதையும் ஆடியும் பாடியும் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்துச்சு. எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பா நாள் முழுவதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்க வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து, எதுக்கு இவன் நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஏளனமா பார்த்துச்சு. குளிர்காலம் வருது. குளிர்காலம் வந்ததுனால எறும்பாலையும் சரி வெட்டுக்கிளியாலையும் சரி என்னோட கூட்டுகளை விட்டு வெளியில போக முடியல. அந்த நேரம் பார்த்து வெட்டுக்கிளிக்கு பயங்கரமான பசி. அதுக்கு சாப்பிட கூட எதுவுமே இல்லை. ஆனா எறும்பு தன்னோட பொந்து ஃபுல்லா உணவுகளை அடுக்கி வச்சிருந்துச்சு. வெட்டுக்கிளி எறும்பு கிட்ட போய் தன்னோட வெக்கத்தை விட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, உதவி செய்யறியா அப்படின்னு உதவி கேட்டு. எறும்பு தான் எதுக்காக கோடைக்காலம் முழுவதும் உழைச்சுது அப்படின்றத வெட்டுக்கிளிக்கு எடுத்து சொல்லுச்சு. அதை கேட்டதும் வெட்டுக்கிளி தன்னோட சோம்பேறித்தனத்தை எண்ணி ரொம்ப வருந்துச்சு. இனிமே தானும் கடினமா உழைப்பதா எறும்பு கிட்ட சொல்லுச்சு. எறும்பு தன்னிடம் இருந்த உணவை வெட்டுக்கிளிக்கு பகிர்ந்து கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னைக்கு நம்ம கடினமா உழைச்சா எதிர்காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ.